ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எப்போது இறந்தவர்களை புதைக்க தொடங்கினார்கள் தெரியுமா? அதற்கு பின்னால் இருந்த காரணம் என்ன தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்கள் தங்களுடைய இறந்த அன்புக்குரியவர்களின் அடக்கம் செய்வதன் மூலம் அவர்களின் மரணத்தை கௌரவிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த சடங்குடன் வரும் விழாக்கள் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பொறுத்து கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுபடும். ஆனால் முதலில் மனிதர்கள் எப்போது இறந்தவர்களை புதைக்க தொடங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அனைத்து புதை குழிகளும் பாதுகாக்கப்படவில்லை, அதே சமயம் கண்டுபிடிக்கப்பட்டு ரிசர்ச் செய்யப்படவில்லை என்பதால் இதற்கு உறுதியான பதில் இல்லை. ஆனால் இதுவரையான ஆரம்பகால சான்றுகள் மத்திய கற்காலத்தை, அதாவது சுமார் 3 லட்சம் முதல் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு சுட்டி காட்டுகின்றன. குறைந்தபட்சம் 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டுமென்றே மனித உடல்கள் புதைக்கப்பட தொடங்கியிருக்கலாம் என்று ஆய்வுகள் சொல்கிறது. இது பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் டிஸ்னர் கூறுகையில், பழைய புதைக்குழிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் நவீன மனிதர்கள், அதாவது ஹோமோ சேபியன்ஸ், இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு மிகவும் உறுதியான ஆரம்ப உதாரணங்கள் மத்திய பழைய கற்காலத்திலிருந்து வந்ததாக கூறினார். அழிந்து போன மனித உறவினர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்காவில் தங்களுள் இறந்தவர்களை புதைத்ததாக சில சர்ச்சைக்குரிய ஆராய்ச்சிகளுமே தெரிவிக்கின்றன. 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆரம்பகால மனித புதைக்குழிகள் இப்போது இஸ்ரேலில் உள்ள கப்சே குகை போன்ற குகைகளில் உள்ளன. ஆஸ்திரேலிய அருங்காட்சியகத்தின்படி 1,15,000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே குகைகளில் நேண்டர்டால் புதைக்கப்பட்டதற்கான சான்றுகளும் உள்ளன. மத்திய கற்காலத்தின் போது மக்கள் குகைகளை அதிகம் பயன்படுத்தியதாக ஸ்டினர் சொல்கிறார். ஸ்டினர் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆரம்பகால குகை புதைக்குழிகள் வேண்டுமென்றே செய்யப்பட்ட மனித செயல்தான். இது போன்ற குகைகள் உருவாகுவது இயற்கையின் செயல் அல்ல. ஏனெனில் எலும்புகள் கருவில் இருக்கும் நிலை போன்ற மரண தோரணையில் மனித பொருட்களுடன் இங்கு புதைக்கப்பட்டுள்ளன. யாரோ உண்மையில் ஒரு குழி தோண்டி பின்னர் கலாச்சார பொருட்களை நிரப்பியிருக்கலாம் என்று ஸ்டினர் சொன்னார். இந்த வகையான நிகழ்வுகள் குகைகளில் அடிக்கடி நிகழ்ந்திருக்கலாம் என்பதையும் நாங்கள் அனுமானம் செய்கிறோம் என்றும் சொன்னார். புதைக்கப்பட்டதன் தோற்றம் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் பண்டைய மனிதர்கள் குகைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் இறந்தவர்களை அப்புறப்படுத்த ஏராளமான காரணங்கள் இருந்திருக்கும். மனிதர்கள், பல விலங்குகள் தங்கள் உடல்கள் வானிலையால் சிதைவதை வெறுத்தது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு மரணம், சிதைவு இருக்கும்போது உங்களுடைய உடலுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அது உண்மையில் மிகவும் விரும்பத்தகாத செயல் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். சடலங்கள் சிதைந்து வாசனை வர ஆரம்பித்து ஈக்கள், நோய்க்கிருமிகள், பூச்சிகளுக்கு இறந்தவர்களை வெளிப்படுத்தும் போது அவற்றை சமாளிக்க மனிதர்களுக்கு ஒரு வழி தேவைப்பட்டிருக்கும். இதனால் ஆரம்ப கால கட்டத்தில் புதைக்குழிகள் அல்லது பிற உடல்களை அகற்றும் முறைகள் கையாளப்பட்டிருக்கலாம். இந்த சிக்கலான புதைக்குழிகளை நோக்கி நகர்வது தேவையில்லை. த ஆக்ஸ்போர்ட் அண்ட் புக் ஆஃப் த ஆர்காலஜி ஆஃப் டெத் அண்ட் பரியல், இந்த யூனிவர்சிட்டி பிரஸில் 2013 வெளியிடப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் யுரேசியாவில் விரிவான புதைக்குழிகள் பழங்காலத்தை, அதாவது 45,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சென்றதாகவும், புதைக்குழிகள் பெரும்பாலும் அழகான சமவெளிகளாகவும் இருந்தன, அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. மக்கள் தங்களுக்கு நெருக்கமான இறந்தவர்களை அடக்கம் செய்யும் விதம், சுற்றுச்சூழல் மற்றும் மக்களுக்கு என்ன பொருட்கள் பிடிக்கும் என்பதை பொறுத்து அனைத்து பொருட்களையும் போட்டு அந்த புதைக்குழிகளை உருவாக்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.